விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரீசெண்டா வந்த ப்ரோமோவில் எல்லாரும் வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஓவியாவை காயத்ரி, சக்தி எல்லாரும் திட்டுறாங்க. காயத்ரி ரொம்பவே கடுமையா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கேமரா முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப சக்தி சொல்றாரு, நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஆனா ஓவியா மட்டும் தனியா இருக்கிறா. எப்பவும் எல்லா லேடிஸையும் வம்புக்கு இழுக்கிறா. முக்கியமா நமிதா, காயத்ரியும் தான் அப்படின்னு பிக் பாஸிடம் சக்தி சொல்றாரு. அப்புறம் காயத்ரி, நமிதா, ஜூலி, ரைசா எல்லாரும் பெட்ரூமில் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜூலி சொல்றாங்க, 9 கண்டஸ்டன்ட்டும் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு எதிராக இருக்கும், அதனால அந்த ஒருத்தரை மட்டும் எலிமினேட் ஆக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் லிவிங் ரூம்ல நிக்கிறாங்க. ஓவியாவை தவிர காயத்ரி எலுமிச்சப்பழத்தை வைத்து எல்லாருக்கும் திருஷ்டி சுத்துறாங்க. அது எதுக்குன்னு புரியல. அப்புறம் டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பெட்ரூம்ல ஓவியா இருக்கிறாங்க. அப்ப ஸ்நேகன் சொல்றாரு, இதுக்கு பதில் தெரியற வரைக்கும் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நமிதா சொல்றாங்க, அவ வேணும்னா சமைச்சு சாப்பிடட்டும், பாத்திரம் எல்லாம் கழுவட்டும், என்னால எல்லாம் அவளுக்கு செய்ய முடியாது அப்படின்றாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அவ வெளியே போனாதான் நாங்க வீட்டுல இருப்போம் அப்படின்னு சக்தி சொல்றாரு. இல்லாட்டி நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல பெட்ரூம்ல ஓவியா உட்கார்ந்து அழுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஓவியா யாரு என்ன சொன்னாலும் ரொம்ப ஜாலியா ஈஸியா எடுத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஓவியாவே அழுகிற அளவுக்கு அந்த வீட்டுல எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. பரணிக்கு நடந்தது போல ஓவியாவுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நேற்று கூட ஜூலி பொய் சொல்லி ஓவியாவை மாட்டி விட்டது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும். இப்படி ஓவியாவுக்கு நடக்கும் கொடுமை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வரணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னத்தான் நடக்குதுன்னு. மேலும் இது போன்ற பல செய்திகளை அறிய வி டாக்கீஸ் சேனலை லைக், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.